கோல்டு எப்படி சார் ஒர்க் ஆகுது? தங்கத்தில் பணம் போட்டாலும் மண்ணில் பணம் போட்டாலும் என்றைக்கும் கீழே போகாதுன்னு சொல்லுவாங்க. தங்கம் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வாங்கி என்ன பண்ணுவீங்க, ஒரு பொட்டியிலவே பூட்டி வச்சுக்குவீங்க, இல்லைன்னா போய் லாக்கரில் வச்சுக்குவீங்க. தங்கத்தினால ஒரு எக்கனாமிக் சென்ஸ் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி சில்வருக்கு நிறைய யூசேஜ் இருக்குது. இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 5G ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு சில்வர் வேணும். நீங்கள் EV வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ அதுக்கு சில்வர் வேணும். நீங்கள் சோலார் பிளான்ட் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு சில்வர் வேணும். சில்வர் இல்லாமல் எந்த இதுவுமே கிடையாது. தங்கத்துடைய விலை மேலே போகிறது வீட போகிறது வாங்குறவங்கள வச்சு தான். ஸ்டாண்ட் அலோனாக கோல்டு நிற்கிறதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, பட் ஸ்டில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் பண்ணுறது என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் கோல்டு வாங்கி வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே இறங்குறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கரெக்டான மூவா? நீங்கள் முதல்ல முதலீடு பண்ணுறீங்கன்னா உங்கள் ஏஜுக்கு தகுந்த மாதிரி முதலீடு பண்ணிக்கணும். தங்கத்தில் மட்டும்தான் முதலீடு பண்ணணுங்கிற எந்த கட்டாயமும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சார், ஓவர் லாங் பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா கோல்டு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் உங்களோட தாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேரி ஆயிருக்கு. என்ன ரீசன் சொல்ல முடியுமா? இல்லை, இன்ஃபேக்ட் கடைசி ஒரு 10-12 வருஷத்தில் கோல்டு ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸ், இன்ஃப்ளேஷனை கூட அட்ஜஸ்ட் பண்ணாத ஒரு ரிட்டர்ன்ஸ் தான் கோல்டு. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னால், 2012 ஒரு கிராம் 3000 ரூபா, இன்றைக்கி 24 கேரட் 7000 வச்சு. 3000க்கு 2012 வாங்கியிருக்கீங்க, 2024 7000 ரூபா. நீங்கள் ரிட்டர்ன்ஸ் போட்டு பாருங்களேன், 7% கூட வரல. வணக்கம் சார். வணக்கம் கேஷவ் சார். நம்ம போன வாட்டி நிறைய வீடியோலாம் பண்ணோம், எனக்கு நிறைய ரெஸ்பான்சஸ்லாம் வந்துச்சு. அதில் தனியாக இல்லாமல் நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, கோல்டை பற்றி சார்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட நான் பேசுகிறப்போ நீங்கள் சொன்ன விஷயம் கோல்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுமான்னு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க. நல்லா இருந்துச்சு. ஸோ நான் அதே உங்கள்கிட்ட கேட்குறேன், ஆடியன்ஸ்க்குலாம் சொல்லுங்கள், கோல்டு எப்படி சார் ஒர்க் ஆகுது? ஸோ கோல்டுங்கிறது ஒரு டாலரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு கமாடிட்டி. ஓகே. ஸோ நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா, தங்கத்தில் பணம் போட்டாலும் மண்ணில் பணம் போட்டாலும் என்றைக்கும் கீழே போகாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, இந்த கோல்டு டாலரில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கடைசி ஒரு 40-50 வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டாலர் எப்பயுமே ஒரு அப்ரிஷியேட்டிங் கரன்சி. அப்படின்னா என்னென்னா, ருப்பியோடைய வேல்யூ என்றைக்குமே கீழே போயிட்டே இருக்குது. ஒரு சின்ன உதாரணம் மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. ஸோ கோல்டு இன்டர்நேஷ்னலில் டாலரில் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறோம். இன்டர்நேஷ்னலில் இன்றைக்கி 2300 ரூபா இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸை இன்றைக்கி ரூபா மதிப்பில் டாலரில் நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்றைக்கி என்ன விலைங்கிறத கோல்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இன்றைக்கி தேதியில் 84 ரூபான்னு வச்சுக்கோங்க. ரூபாயில் ருப்பி டு டாலருடைய வேல்யூ 84ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2300 ரூபா கோல்டுடைய இன்டர்நேஷ்னல் ப்ரைஸு, இன்றைக்கி 84 ரூபா, அது இன்றைக்கி வாங்குகிற விலை. ஸோ கடைசி ஒரு 30-40 வருஷமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ருப்பி டு டாலர் ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, ருப்பி டு டாலர் பார்த்தீங்கன்னா 60 ரூபா இருந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா 45 ரூபா இருந்தது. நான் பிறந்ததுலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 8 ரூபா 9 ரூபா இருந்த டாலரு படிப்படியாக அப்ரிஷியேட் ஆகி 15, 20, 30 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 84 ஆயிருக்கு. ஓகே. ஸோ என்னென்னா, டாலருடைய விலை என்றைக்கும் கீழே போனதே கிடையாது. அதனால தான் தங்கத்தில் முதலீடு பண்ணால் என்றைக்குமே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கீழே போகாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு காம்பனண்ட் டாலர், இன்னொரு காம்பனண்ட் கோல்டுடைய ப்ரைஸ். ஸோ கோல்டுடைய ப்ரைஸ் இட் வில் ஃப்ளக்சுவேட். ஓகே. வாங்குகிற திறனை வச்சு, ஏன்னா நீங்களும் நானும் வாங்குறதுனால இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்குகிறாங்க. ஸோ அந்த ப்ரைஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளை வச்சு கோல்டு ப்ரைஸ் மேலே போகும், இல்லை கீழே வரும். ஸோ ரொம்ப நாளாக கோல்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1200, 1300 இருந்தது. அதுக்கப்புறமா படிப்படியாக பார்த்தீங்கன்னா ஒரு கடைசி ஒரு 4-5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1800லேருந்து இன்றைக்கி 2300 வரைக்கும் இருக்குது. ஓகே. ஸோ கோல்டுடைய விலை மேலே போனாலும் உங்களுடைய நீங்கள் போட்டுட்ருக்கிற கோல்டுடைய விலை மேலே போகும். ரூபாயோட மதிப்பு கீழே வந்ததுன்னா, விச் மீன்ஸ் டாலர் அப்ரிஷியேட் ஆச்சுன்னா, இப்போ 84லேருந்து 86, 88, 90, 92 அப்படி போனாலும் உங்களுடைய கோல்டுடைய விலை மேலே போகும். ஓகே. அப்படியே ஆப்போசிட், சப்போஸ் ரூபாயோடைய விலை மேலே போச்சு, விச் மீன்ஸ் ருப்பீஸ் அப்ரிஷியேட்டிங் எகெயின்ஸ்ட் த டாலர்னா, அந்த மாதிரி நடந்ததே கிடையாது. அந்த மாதிரி ஆச்சுன்னா கோல்டுடைய ப்ரைஸ் குறையும் உங்களுக்கு. அதே மாதிரி 2300 ரூபா இருக்கிற கோல்டு ப்ரைஸு உங்களுக்கு 1800, 1700 வந்ததுன்னா அப்பயும் கோல்டுடைய ப்ரைஸு கீழே போகும். ஸோ இட்ஸ் அ டபுள் எட்ஜ்டு ஸ்வாட். ருப்பி கீழே போனாலும் உங்களுக்கு மேலே போகும், கோல்டு ப்ரைஸ் மேலே போனாலும் உங்களுக்கு மேலே போகும். சார், இப்போ நம்ம பேசினப்பே நீங்கள் சொன்னீங்க கோல்டு எதனால்
மேலே போகுது அப்படின்னு சொல்லி எலிவேட் ஆகி மேலே போகுதுன்னு சொன்னீங்க. வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா சார்? இதை தவிர்த்து, இந்த டாலர் ருப்பி தவிர்த்து வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா கோல்டு புஷ் ஆகுறதுக்கு மேலே? ஸோ எப்பெல்லாம் ஒரு அன்சர்டனிட்டி இருக்கோ, ஒரு நிலத்தன்மை இல்லாமல் இருக்கோ, அப்பெல்லாம் கோல்டு ப்ரைஸ் மேலே போயிருக்கு. ஓகே. ரொம்ப ஸ்டீப்பாக மேலே போயிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் கிரைசிஸ்னு சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு சினாரியோவில் மேலே போயிருக்கு. இப்போ 2008 2009 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லீமன் பிரதர்ஸ் கொலாப்ஸ். அந்த சமயத்தில் கோல்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ 2008லேருந்து 2011 2012 வரைக்கும் கோல்டை யாராலையும் ப்ரைஸை பிடிக்கவே முடியல. அது மாதிரி 2020 கோவிட் ப்ராப்ளம் வரும்போது ஒரு வருஷம் 1.5 வருஷம் நல்லா பண்ணிச்சு கோல்டு. ஸோ எப்பெல்லாம் ஒரு அன்சர்டனிட்டி இருக்கோ, அது மாதிரி 2000 பார்த்தீங்கன்னா டெக் கிரைசிஸ், Y2K கிரைசிஸ், அந்த சமயத்தில் நல்லா பண்ணியிருக்கு. ஸோ எப்பெல்லாம் குளோபல் லெவலில் ஒரு ப்ராப்ளம் இருக்கோ, எல்லாரும் சேஃப் ஹெவன்னு சொல்கிற அந்த கோல்டை நோக்கி எல்லாரும் போவாங்க. அது ஒரு மெயின் ஃபேக்டர். ரெண்டாவது பெரிய ஃபேக்டர் கோல்டு ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு, இப்போ நீங்களும் நானும் கோல்டு வாங்குறதுனால கோல்டு ப்ரைஸ் ஒன்றும் மேலே போகல. முக்கியமாக சென்ட்ரல் பேங்க்ஸ், இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்குறதுனால தான் கோல்டு ப்ரைஸ் மேலே போகுது. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்தியாவும் சைனாவும் மாற்றி கோல்டு கடைசி 1 வருஷம் 2 வருஷமாக வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால கோல்டு ப்ரைஸு லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸாக ஒரு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே மேலே போயிருக்கு. ஓகே சார். சார் இப்போ கமாடிட்டி சைடு பார்த்தீங்கன்னா நிறைய கமாடிட்டிஸ் இருக்குது சார். பட் வந்து கோல்டு எதனால சார் தனியாக ஸ்டாண்ட் அவுட் பண்ணி நிற்கிது? ஏன்னா எல்லாரும் கமாடிட்டி சைடுன்னு பேசினாலே யாராவது சொல்கிறது கோல்டு தான் சொல்கிறாங்க. நிறைய இருக்குது, யாருக்குமே தெரியறது கிடையாது. எதனால் அது மட்டும் ஸ்டாண்ட் அலோனாக வெளியே நிற்கிது? ஸோ ஒன்று வந்து அது வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன், எல்லா கவர்மெண்ட்டும் ரிசர்வ்ஸில் வச்சுருக்கிறதுனால அது வந்து என்றைக்குமே அதுக்கு வேல்யூ இருக்குது. ரெண்டாவது வந்து காலகாலமாக, இப்போ இல்லை, ராஜா காலத்துலேருந்து என்னென்னா, நீங்கள் ஒரு போர் இருக்குது, ஒரு போர் சேரர் சோழர் காலம், இல்லை இந்தியாவிலேருந்து பிரிஞ்ச பாகிஸ்தான், இல்லை பாகிஸ்தான்லேருந்து பிரிஞ்ச பங்களாதேஷ், இந்த மாதிரி காலகாலமாக உங்களுக்கு வந்து என்னென்னா போர், நாடு பிரியறது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ கடைசி ஒரு 300 வருஷம் 400 வருஷமாக இல்லை ஆண்டாண்டு காலமாக என்ன ஆச்சுன்னா, நீங்கள் அனுமார் மாதிரி நீங்கள் லேண்டு வச்சுருந்தாலோ, இல்லை அனுமார் மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் என்ன பண்ணால் தூக்கிட்டு போக முடியாது. கையில் நீங்கள் தங்கம் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னு சொன்னால், இந்த நாடு இல்லை, நீங்கள் வேறு நாட்டுக்கு போனீங்கன்னா அந்த தங்கத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால தான் தங்கம் சேர்க்கறது வந்து ஒரு பெரிய இதாக இருந்தது. ஆக்சுவலாக இன்றைக்கி காலகட்டத்தில் சில்வர் உடைய ஒரு ரெக்குயர்மெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இன்ஃபேக்ட் சில்வர் வந்து கோல்டோட நல்லா பண்ணியிருக்கு நம்ம ஊரில். ஆனால் கோல்டு வந்து எப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ETF வாங்கினாலும், இல்லை நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக்காக நீங்கள் கோல்டு வாங்கினாலும், RBI வந்து ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. ஓகே. சைனாலேயும் அப்படி தான், இந்தியாவிலேயும் அப்படி தான். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் அசட் கிளாஸே கிடையாது. இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி சில்வருக்கு வந்து நிறைய யூசேஜ் இருக்குது. இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 5G ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு சில்வர் வேணும். நீங்கள் EV வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ அதுக்கு சில்வர் வேணும். நீங்கள் சோலார் பிளான்ட் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு சில்வர் வேணும். சில்வர் இல்லாமல் எந்த இதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் நிறைய ஆஃபீஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு சில்வர் தேவை. ஸோ எல்லாத்துடைய கமாடிட்டிஸும், அது சில்வராக இருக்கலாம், காப்பராக இருக்கலாம், ஜிங்காக இருக்கலாம், க்ரூட் ஆயிலாக இருக்கலாம், இதெல்லாம் கமாடிட்டி தான். இதெல்லாத்துக்கும் ஒரு சில தேவைகள் இருக்குது. தங்கத்துக்கு எந்த தேவையும் கிடையாது. தங்கம் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வாங்கி என்ன பண்ணுவீங்க, ஒரு பொட்டியிலவே பூட்டி வச்சுக்குவீங்க, இல்லைன்னா போய் லாக்கரில் வச்சுக்கோங்க. தங்கத்தினால ஒரு எக்கனாமிக் சென்ஸ் ஒன்றும் கிடையாது. பேசிக்கலி ஒரு இன்ட்ரென்சிக் வேல்யூ கிடையாது. தங்கத்துடைய விலை மேலே போகிறதும் வீடு போகிறதும் வாங்குறவங்கள வச்சு தான். அதிக விலைக்கு வாங்கினா மேலே போகும், அதிக விலைக்கு விற்றா கீழே போகும். வெரி சிம்பிள் டிமாண்ட் அண்ட் சப்ளை கான்செப்டில் தான் ஆக்சுவலாக தங்கத்துடைய விலை மேலேயும் கீழே போயிட்டுருக்கு. ஸ்டாண்டலோனாக கோல்டு நிற்கிறதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, எல்லா சென்ட்ரல் பேங்க்கும் அதை ஹோல்ட் பண்ணுறதுனால தான். எக்ஸப்ட் கனடா, ஓகே, எல்லா சென்ட்ரல் பேங்க்கும் கோல்டு வச்சுருக்காங்க. தே கண்டினியூ டு பை தி கோல்டு ஆன் எ வெரி லாங் பீரியட் ஆஃப் டைம். அது ரிசர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கே தவிர அது கம்மியாகலை. ஸோ அதனால தான் கோல்டு வந்து ஒரு ஸ்டாண்டலோனாக நிற்கிது அமாங் ஆல் த கமாடிட்டிஸ். சார் இப்போ பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின அவேர்னஸ் எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருக்கு. பட் ஸ்டில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் பண்ணுறது என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் கோல்டு வாங்கி வச்சுக்கிறேன், ஃபஸ்ட்டு கோல்டில் காசு போட்டுறேன், அதுக்கப்புறம் என்னால் எவ்வளோ கோல்டு அக்குமுலேட் பண்ண முடியுமோ அக்குமுலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே இறங்குறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கரெக்டான மூவா உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து? இன்ஃபேக்ட் அது சரியான மூவ் தான். அது எதுவும் தவறு எதுவும் கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா, கோல்டு வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் போய் அதை அடமானம் வைக்கணும், அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கோல்டு அப்ரிஷியேட் ஆச்சுன்னா இஸ் ஓகே. அதர்வைஸ் யங் ஏஜ்லேயே கோல்டு வாங்குறதுங்கிறது இட் இஸ் நாட் எ வெரி குட் அப்ரோச். ஆக்சுவலாக கோல்டு இஸ் ஓல்டு.
எல்லாம் ஓல்ட் இஸ் கோல்டுன்பாங்க, நான் கோல்ட் இஸ் ஓல்டுன்பேன். ஸோ அதெல்லாம் வந்து ஐதர் காலத்து பழசு, அதுதான் நீங்கள் பண்ணணுங்கிற அவசியம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து முதல்ல முதலீடு பண்ணுறீங்கன்னா உங்கள் ஏஜுக்கு தகுந்த மாதிரி முதலீடு பண்ணிக்கணும். தங்கத்தில் மட்டும்தான் முதலீடு பண்ணணுங்கிற எந்த கட்டாயமும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது மாதிரிலாம் எந்த ஸ்டாண்டர்டோன் ரூலும் கிடையாது. சார் ஓவர் லாங் பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா கோல்டு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் உங்களோட தாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேரி ஆயிருக்கு. என்ன ரீசன் சொல்ல முடியுமா? இல்லை, இன்ஃபேக்ட் கடைசி ஒரு 10-12 வருஷத்தில் கோல்டு வந்து ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸ், இன்ஃப்ளேஷனை கூட அட்ஜஸ்ட் பண்ணாத ஒரு ரிட்டர்ன்ஸ் தான் கோல்டு. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னால் 2012 ஓகே, சப்போஸ் நீங்கள் 24 கேரட் கோல்டு வாங்கியிருந்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து 3000 ரூபா 2012 செப்டம்பர் அந்த டயத்தில். இன்றைக்கி வந்து எவ்வளோ 7000மா? இன்றைக்கி வந்து 24 கேரட் வந்து 7000ன்னு வச்சுங்க. 3000க்கு 2012 வாங்கியிருக்கீங்க, 2024 7000 ரூபா. நீங்கள் ரிட்டர்ன்ஸ் போட்டு பாருங்களேன், 7% கூட வரல. ஸோ அது மாதிரி 2013 யாராவது கோல்டு வாங்கியிருந்தாங்கன்னா ஒரு 3300 3400ல் 2019 வரைக்கும் ஆயிருக்கு அவங்க போட்ட பணமே வரத்துக்கு. ஸோ கோல்டு இஸ் ஆல்சோ ஏ லாங் சைக்கிள். ஓகே, இப்படி ஒரு ஈக்விட்டி வந்து ஒரு 5-7 வருஷம் சைக்கிளில் சம்டைம்ஸ் கோல்டு வந்து என்ன ஆகும்னா ஒரு 7 வருஷம் 10 வருஷம் கூட ரிட்டர்ன்ஸ் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது காலகாலமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஆனால் கடைசி 10-12 வருஷத்தில் கோல்டு வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. பட் எனிவே அட் எனி டைம் பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டிவ், இட் இஸ் நாட் அப்சல்யூட். ஸோ கடைசி 10 வருஷமாக பண்ணலாதில்ல அப்படிங்கிறதுனால பண்ணாதுன்னு நான் சொல்ல வரேன். பட் என்னென்னா கடைசி 10 வருஷத்துடைய ரிட்டர்ன்ஸ் இன்ஃப்ளேஷனை கூட அட்ஜஸ்ட் பண்ணலை ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் 12 வருஷம் ரிட்டர்ன்ஸ் இன்னும் ரொம்ப புவராக இருக்குது. சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நான் வந்து கோல்டே வாங்காமல் ஸ்ட்ரைட்டாக ஈக்விட்டிக்குள்ளே போயிடலாமா அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு உங்களோட ஆன்சர் என்னவா சார்? ஸோ அப்படி சொல்லவே இல்லை. உங்களுக்கு வந்து கோல்டும் வேணும், ஈக்விட்டியும் வேணும், ரியல் எஸ்டேட்டு வேணும், எல்லா அசட் கிளாஸும் வேணும். ஃபுல் கோல்டு நீங்கள் போக தேவையில்லை. 10% வரைக்கும் நீங்கள் கோல்டு வச்சுக்கலாம். கோல்டு ஒரு வேளை வேணான்னா மல்டி அசட்டாக வச்சுக்கலாம். கோல்டு, சில்வர், ரீட் அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா மல்டி அசட் போர்ட்ஃபோலியோ ஒரு 10% வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஊரில் எப்படின்னா எம்ஜிஆர் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் கருணாநிதியை பிடிக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. ஐ சே ஐ டோன்ட் லைக் ஜாங்கிரி டஸ் நாட் மீன் தட் பாதுஷா இஸ் நாட் ஸ்வீட். நான் சொன்னது வந்து என்னென்னா இதில் இவ்வளோ வச்சுக்கோங்க அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். ஓகே சார்.